புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம், வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு 3/4 நூற்றாண்டுக்கு பிறகு திமுக அதிமுக இல்லாத, இன்னும் சொல்ல போனா திராவிடர் கழகத்தை தாய் கழகமா கொண்ட திமுக அதிமுக அல்லாத, திராவிடர் கழகத்தோட அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் அவ்வப்போது ஏற்றுக்கொள்கிற திமுக அதிமுக அல்லாத ஒரு அரசு அமைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் கண்ணோட்டத்தில், அரசியல் நோக்கில் திராவிடர் கழகம் திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசு என்று சொன்னாலும், கொள்கை ரீதியாக அந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு அரசுக்குத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு அரசினுடைய இன்னொரு தொடர்ச்சி என்பது வருகிற போது கொள்கையில் மாற்றம் இருந்தால்தான் திமுக அதிமுக என்று சொல்லக்கூடிய அளவிலே வரும். ஆனால் இது ஆட்சியில் மாற்றம், கொள்கையில் ஏற்றம் என்ற அளவுக்கு போய்கொண்டிருக்க வேண்டுமே தவிர அந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆகவேதான் இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலை இருக்கும். இது புதிதல்ல. ஆனால் ஜனநாயகத்தில் கூட ஒன்று என்னன்னு சொன்னார்கள்னா, ஒரு அறுதி பெரும்பான்மை அதற்கு மேலே தரக்கூடிய அளவிற்கு தனித்த ஒரு சூழ்நிலை உருவாக்கவில்லை. ஆகவே இது ஒரு முழு மெஜாரிட்டி பெற்ற ஒரு அரசாக வராத நிலையில அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறவர்களே திமுக கூட்டணியிலே இருந்தவர்கள்தான். அவர்களுடைய ஒப்புதலோடும் இசைவோடும் அவர்கள் இன்னொரு ஆட்சி வந்துவிடக்கூடாது, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை மையப்படுத்தி வந்திருக்கிறார்கள். எனவே இதுவே திமுக தத்துவத்திற்கும் திராவிட இயக்க தத்துவத்திற்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. இப்போது கொள்கை எதிரிகள் என்று சொல்லும்போது, கொள்கை எதிரிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்றால் அவர்கள் கடைந்தெடுத்து துடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த ஆட்சி தோற்றத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் அது புறத்தோற்றமே தவிர கொள்கை உணர்வோடு பார்க்கிற போது வெற்றி என்பது திராவிட கொள்கையில்தான், திராவிட கொள்கை தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. கொள்கையிலிருந்து நகர்ந்து விட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. விஜயும் திராவிட கட்சிகளோட கொள்கையை தான் ஃபாலோ பண்றாரா? அது உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? தாராளமா. அதாவது இந்த சூழ்நிலை இதுவரையில அவர்கள் ஒவ்வொன்றையும் அதை ஆராய்ந்து செய்யக்கூடிய அவசியத்துக்கு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அளவில், குறிப்பாக சமுதாய கொள்கைகள், அரசியல் கொள்கைகளில் மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், இவைகளெல்லாம் துவக்கத்திலேயே தெளிவாக இருக்கிறது. அதை நாங்கள் சொல்வதை விட இந்த தோற்றுப்போன கொள்கை எதிரிகள் அங்கலாய்த்து கொண்டு சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளும். ஆகவே அதுவே அதற்கு சரியான பதிலும் சான்றுமாகும். விஜய் உங்களையும் இங்க சந்திச்சாரு, என்ன பேசினாரு? விஜய்க்கு என்ன அறிவுரைகளை கொடுத்தீங்க? அவர் கொஞ்ச நேரம் தான், அவருடைய நேரம் சந்திச்சாரு. சந்தித்த நேரத்தில் இது அவருக்கு ஒரு புதுமையான அனுபவம். இந்த இடம் ஐயா அவர்களை பற்றி கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தோம். அவளுக்கு தெளிவாக சொல்லி இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்தாரு. அவர் ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட வேண்டுகோள் வைத்தேன். ஏன்னா முதல் முறை வரும்போதே எனக்கு யாரையும் முதல் முறை சந்திக்கிற போது அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார்கள். பெரிய அறிவுரைகளை எல்லாம் சொல்வது என்பது இருக்கிறத அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழல் இல்லை என்ற நிலையில் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள் வந்த நேரத்தில் நன்றி சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னேன். கொள்கை எதிரிகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதிலே அவர்கள் இசையோடு தலையாட்டி விட்டு என்னால் முடிந்தது செய்கிறேன் என்ற மன மகிழ்ச்சியோடு போனார்கள். முடிந்தவரை இன்றைக்கு நடக்கிற நடப்புகள் அதை செய்கிறது. அதைவிட இங்கே வந்துவிட்டாரே என்பதற்காக இந்த கொள்கை எதிரிகள் எல்லாம் ஏதோ மின்சாரத்தை தொட்டதைப் போல அவர்கள் வீரமணியிடம் ஜாக்கிரதையாக இருங்கள், அவர் சொல்றதை கேட்டுக்கிறார்கள் என்றார். இன்னொருவர் நேற்று கூட ஒரு தலைவர் தோற்று போற ஒரு அம்மையார் சொல்றாரு, மிரட்டி வாங்கி விட்டார், மிரட்டி மாறுதெல்லாம் வாங்குறாருன்னு. மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் அது அவர்களுக்கு வந்த கலை. எங்களுக்கு அறிவுரை சொல்வது, தெளிவுரையாக உணர்த்தி வைத்திருப்பது, பலாபலன் அவர்களுக்கு எப்படி வரும் என்பதை அனுபவ ரீதியாக சொல்வதுதான் பெரியார் இடம், பெரியார் மண். எனவே இது மீண்டும் பெரியார் மண்ணாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாடு அதனுடைய கொள்கை தடத்திலிருந்து இதுவரை நகராது. நகர விடாமல் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் தான் கூட்டணியிலிருந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
நாளைக்கு அதிலிருந்து மாறுகிறார்கள் என்று சொன்னால் அது அப்போது சொல்ல வேண்டிய பதிலே தவிர வெறும் யூகங்கள் அல்ல. இப்போது எதிரிகள், கொள்கை எதிரிகள் எப்படிப்பட்ட பார்வையோடு இருக்கிறார்கள் இந்த ஆட்சியின் மீதும் இதற்கு கிடைக்கிற ஆதரவின் மீது என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், நடைமுறையிலே கூட உணவு அமைச்சராக இருக்கிறவர் சொல்லுகிறார், வீட்டுக்கு பூரா அந்த திட்டங்கள் வருதும் அதில் மாறுதல் இல்லைங்கிறார். கொள்கையில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இருமொழி கொள்கை தான், அதுக்கு வேண்டிய காரியம் செய்வோம் சொல்கிறார்கள். எனவே நடைமுறை, கொள்கை எல்லாவற்றிலுமே இது திமுகவுடைய அதற்கு எதிரான ஒரு ஆட்சி அல்ல, அதை ஒட்டி போக வேண்டிய ஒரு ஆட்சியாக இருக்கலாம். அந்த தடத்தில் தான் அவர்கள் நடக்க வேண்டும். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பிராமணர் ஒருவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அறிவுறுத்தல்களையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தீங்க. ஏன் ஒரு பிராமணர் இந்து சமயத்துக்கு அறநிலையத்துறைக்கு வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அதாவது யாரையும் முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சர்களாக ஆக்கிக் கொள்வதற்கும் அவர்களுக்கு எந்த இலாக்காவை கொடுப்பது என்பது ஒரு முதலமைச்சருடைய பெரரகேட்டிவ், அவருடைய தனி உரிமை. அதிலே யாருக்கும் எங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லை. எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் பார்ப்பனர் என்பதற்கு வெறுப்பும் கிடையாது. அனைவருக்கும் அனைத்து என்று சொல்லும்போது அவர்களுக்குரிய பங்கை கொடுப்பதிலே எந்த விதமான ஆட்சி இல்லை. ஆனால் இப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம் என்னவென்று சொன்னால் 50 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட ஒரு போராட்டம், சமூக நீதி போராட்டம் என்னவென்று சொன்னால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற போராட்டம் உச்ச நீதிமன்றங்களிலே எல்லாம் பல முறை நடந்து மீண்டும் அது சட்டங்கள் பல மாறுதல் நடந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு வந்து முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே முதல்ல அதை செய்தார்கள். அதற்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அது வெறும் அர்ச்சகருக்கு நியமன பிரச்சனை அல்ல, ஜாதி தீண்டாமை ஒழிப்புக்கான அடித்தளம், அதுக்கு நுழைவாயில். அதிலே ஒரு கட்டத்துக்கு போய்விட்டார்கள். அதுக்கு அடுத்தது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நியமனங்கள் வர வேண்டியிருக்கிறது, ஆகம பள்ளிகள் இயங்க வேண்டியிருக்கிறது, சட்டப்படி நடக்க வேண்டியிருக்கிறது, நடுவிலே நீதிமன்றங்கள குறுக்கீடுகள் பல நேரங்களில் இருக்கின்றன. ஆகவேதான் இந்த கொள்கைகளுக்கு தத்துவ ரீதியாக பழக்கப்படாத எதிர்நிலை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ என்பதற்காகத்தான் ஒரு செயலாளரை பற்றியும் அமைச்சரை பற்றி சொன்னோம். இந்த ரெண்டுக்கும் பரிகாரம் கிடைத்து விட்டது. இப்போது அவர் தெளிவாக சொல்கிறார், நான் பெரியாருடைய சிந்தனையாளன், நான் அம்பேத்கருடைய சிந்தனையாளன் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே சமாதானம் அடைஞ்சிட்டீங்க? சமாதானம் ஆகலை, பொறுத்திருந்து பார்ப்போம். அது வெறும் வாய் வார்த்தை தானா அல்லது செயலில் வருதா அப்படின்னு பார்ப்போம். ஏனென்றால் ஏற்கனவே எங்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. ஜெயலலிதா அவர்களையே பயன்படுத்தி 69% இடஒதுக்கீடு இன்றைக்கும் நிலைத்த சட்டமாக ஆக்கக்கூடிய செயல்திறன் திராவிடர் கழகத்தினுடைய வரலாற்றின் முன்னோட்டம். எனவே வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என்பது மாதிரி இருக்கக்கூடியது. அதற்குத்தான் இந்த அறிவுரையை சொன்னோம். இல்லை நாங்கள் அதை திருத்தி கொண்டோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். அது அதிகாரி ரொம்ப மிக, ஏன்னா செய்யக்கூடிய நேரத்தில் இது திசை திருப்புவது, கோணல் கழி வெட்டுவதெல்லாம் அந்த அதிகாரிகள் இருப்பார்கள் பல நேரங்களில். ஆனால் அதை தெளிவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே அனுபவப்பட்ட ஒருவரையே கூட போட்டிருப்பது வரவேற்க தகுந்தது. ஆகவே நல்லெண்ணத்தோடு நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறோம். இல்லாவிட்டால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எப்போதும் போராட்ட களம் தயாராக இருக்கிறது. திராவிட ஆட்சி காலங்களில் இந்து சமய அறநிலையத்துறையில பண்ண மிகப்பெரிய சீர்திருத்தம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதாவது அந்த சட்டமே முதல்ல திராவிட இயக்கத்தில் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு, ஒரு 10 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு பனக்கல் அரசர் செய்த மிகப்பெரிய ஒரு பெரிய சமூக புரட்சி அது. அந்த சமூக புரட்சி தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது. அந்த சமூக புரட்சிக்கு தான் உதாரணம் சொல்கிறோம் மிகப்பெரிய அளவிற்கு. காமராசர் ஆட்சி காலத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தலித் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பட்டியலில் சேர்ந்த ஒரு பரமேஸ்வரனை கூட அவர் முதல்ல அங்கே போனார். கோயிலுக்குள்ளேயே போகாதவரை பரிவட்டம் கட்டி வரவேற்க வேண்டிய அளவிற்கு ஆக்கினார். அதே போலத்தான் இப்போது பெண்கள் ஓதுவார்களாக உள்ளே வந்திருக்கிறார்கள், அர்ச்சகர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பகுதி தான் நடந்தது. அடுத்த வாய்ப்புகளில் சில நீதிமன்ற தடைகளும் குறுக்கீடுகளும் இருந்த காரணத்தால் அது இன்னும் விரைவுபடுத்தப்பட வேண்டும், முழுமைப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே தான்
அதற்குரிய வாய்ப்புகள் வரும் என்பதை வர வேண்டும் என்பதை அழுத்தம் கொடுக்க வேண்டும். இன்னும் முக்கியமா அறநிலையத்துறையில என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னென்னலாம் அரசுக்கு அறிவுரையா முதல்ல இப்போ ஒரு பெரிய இயக்கத்தை அந்த கொள்கையாளர்கள் நடத்துகிறார்கள். என்னன்னா கோயில்கள் இனி தனியார் மயம் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறநிலைய பாதுகாப்பு துறையே ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லி அறநிலைய பாதுகாப்பு துறை தொடர வேண்டும். அதில் எந்த விதமானதுக்கு பழைய நிலைகள் இருக்க வேண்டும். குற்றங்கள் குறைகள் இருந்தால் அவைகள் சீர்திருத்தலாம். அது அவர்களை பொறுத்தது. நீதிமன்றங்கள் உட்பட அகலமான கண்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன. அதை செய்ய வேண்டுமே தவிர மீண்டும் கோயில்கள் பழைய நிலையில், அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது நீதி கட்சி பனக்கல் அரசர் 1925 கொண்டு வந்த அந்த அறநிலைய பாதுகாப்பு துறையையே கலைத்து விட வேண்டும் என்று சொல்கிறார். அடித்தளத்திலேயே கை வைக்க நினைக்கிறார்கள். அந்த இயக்கம் வெற்றி பெறக்கூடாது. சட்ட ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாக போராடுவதற்கு நாம் மற்றவர்கள் இருக்கிறார்கள். சட்ட ரீதியான பாதுகாப்போடு அந்தரங்க சுத்தியோடு நடத்த வேண்டிய பொறுப்பு புதிய அரசுக்கு உண்டு. அதை அவர்கள் செய்வார்கள், செய்ய வேண்டும் என்று நம்புகிறோம். விஜய் இந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் 8 பட்டியலினத்தவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறாரு. கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறாரு. திமுக அதிமுக செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை விஜய் செஞ்சுதடா சொல்லப்படுது. அதை அப்படி ஒரு கண்ணோட்டம் பார்க்கலாம். ஆனா அந்த உணர்வாளர்கள் என்பது சொல்லும்போது பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுதான் அவகாசம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆகவே தான் அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் பாதுகாப்போடு இருக்கும்போது எந்த அளவிற்கு செயல்பாடு வந்திருக்கிறது என்று இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் ஆழமாக செய்ய வேண்டும், அடக்கமாகவும் உறுதியாகவும் செய்ய வேண்டும். இப்போது புதிதாக வந்திருக்கிற காரணத்தினால் டூ ஏர்லி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அதுக்கு தான் 6 மாதம் நான் ஒரு அவகாசம் கொடுக்குறேன்னு எதிர்கட்சி தலைவர் நியாயமாக சொன்னார். ஆகவே தான் அதற்குள்ளே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு கொடுத்துருக்கிற 2-3 சிக்கல் இருக்குது. முழு அப்சல்யூட் மெஜாரிட்டி என்ற தீர்ப்பு வரல. தீர்ப்பு ஒவ்வொரு நாளும் இந்த அரசாங்கத்துக்கு அதோடு வெளியிலிருந்து வரக்கூடிய ஆதரவு என்பதை கொள்கை ரீதியானவர்கள் தான் தந்திருக்கிறார்கள், உள்ளே வந்தவர்கள் கூட. ஆனால் கொள்கைக்கு அப்பாற்பட்டு வெறும் பதவிக்காக எங்களுக்கு 8 மந்திரி கொடுங்க, 3 மந்திரி கொடுங்க என்று கேட்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இங்க வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால தேர்தலுக்கு முன்பே விஜய் இதை சொல்லிட்டாரு இல்லையா, ஆட்சி அமைஞ்சா ஆட்சியில பங்கு கொடுப்பேன் அப்படின்னு. முன்பே தேர்தல் பிரச்சாரத்திலே இருக்கு. என்னன்னா ஆட்சி அமைக்கும் போது மெஜாரிட்டியா அப்போதும் அவர்களை அழைத்து கொடுக்கிறது ஒரு வகை. ஆட்சி நிலைக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில அவர்களுக்கு பங்களித்தோம்னு சொல்வது இன்னொரு வகை. பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ விசிக, காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவளிச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனத்தை கிளப்பி இருக்கு. குறிப்பா திமுகவினர் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கொந்தளிப்பு அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு கடந்து போயிடணுமா? அதாவது இந்த கூட்டணியில பல விஷயங்கள் இருக்கு பாருங்க. இதனால திமுக பலம் குறைஞ்சி போச்சு, திராவிடமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்க அது ஒரு அற்ப சந்தோஷம். அது ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை வேண்டுமானால் அவர்கள் கொடுக்கலாமே தவிர தத்துவ ரீதியாக திமுகவும் விழுந்து விடவில்லை. அதுக்கு காரணம் அவர்கள் எல்லா இடங்களும் பெற்றிருக்கிற எதிர்க்கட்சி அந்தஸ்தில் குறைவான இடங்கள் இல்லை. அதோட வாக்களிப்பு, வாக்கினுடைய சதவிகிதமும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை. அதோடு நடந்து கொள்கிற முறையும் அவசியமும் நிர்பந்தமும் எப்படி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே பொறுத்திருந்து போக போக உங்களுடைய விடை தெளிவாக நடைமுறையிலே கிடைக்கும். கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க ராசா போன்றோர். இது தேவையா அப்படிங்கறதான் கேள்வி. அதனுடைய திமுக தலைவர் அவர்களே தெளிவான அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஆகவே தேவையில்லாமல் உணர்ச்சி வயப்பட்டு தேவையில்லாத விமர்சனங்கள் இருக்கக்கூடாது. விமர்சனம் பண்போடு இருக்க வேண்டும். விமர்சன உரிமை உண்டு. அது தரம் தாழ்ந்து போய்விடக்கூடாது என்பதற்கு அவர்களே அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பிரச்சனைக்கு அவரே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இப்ப திருச்சியில பெரியார் உலகம் கட்டுமான பணி எப்படி போய்கிட்டு இருக்கு? அது ஒரு நல்ல வேகமாக போய்கொண்டிருக்கிறது. வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி அதனுடைய முதல் கட்டம் முடிவடைய இருக்கிறது. ஆகவே தந்தை பெரியார் அவருடைய பிறந்தநாள் விழா வரக்கூடிய அந்த முதல் கட்டத்தில் வருகின்ற செப்டம்பர்லேயே அந்த வாய்ப்புகள் மக்களுக்கு தெளிவாக தெரியும். மக்களுடைய அன்பு, ஆதரவு தெளிவாக இருக்கிறது. நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தி. நன்றி.